வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 6/6/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம நேற்று கொடுத்ததில் வந்து 6ஆம் தேதி வந்து 1ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் நமக்கு ஒரு செம்மையாக ஒரு வின்னிங் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு 1ஆம் நம்பரும். அதே மாதிரி நம்ம கொடுத்ததுலேயே நமக்கு சூப்பராக வந்து நமக்கு 2 நம்பருமே மேட்ச் ஆகிருந்தது. அதையும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சி போர்டில் வந்து நம்ம 3ஆம் நம்பர் கொடுத்தோம். அது ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகிருந்துச்சு. 5க்கு 3 3க்கு 5ங்கிறது திரும்ப அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்து விழுந்துச்சு. ஒரு நல்ல வின்னிங் தான். சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து பேசிக்காக 3 ரிசல்ட்டு கொண்டு வரோம். 73 733 இது ஃபஸ்ட் ரிசல்ட்டு. செகண்டு 77 315. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 651 03. சரிங்களா? இதுதான் நமக்கு ஆடப்பட்ட நம்பர். இதுலேருந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு 6 மணி ஷோவுக்கு நமக்கு மேட்ச் ஆக போகுது. 6 மணி ஷோவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே கன்ஃபார்ம் நம்பராகவே கொடுப்போம். அது மாதிரி வந்துச்சுன்னா கூட எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். நம்ம நேற்று கொடுத்ததில் ஆல் போர்டில் 2 நம்பருமே நமக்கு வின்னிங் நம்பர். 1ஆம் நம்பரும் கொடுத்தோம், 3ஆம் நம்பரும் கொடுத்தோம். 2 நம்பரும் வரும். ஏன்னா 7ஆம் நம்பர் அதிகமாக வந்துச்சுனாக்கா 7ஆம் நம்பருக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் 3, அதே மாதிரி 1 ரெண்டுமே மேட்ச் ஆகும். அதே மாதிரி 3ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பரும், அதே மாதிரி 5ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பரும், அல்லது 1ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பரும் அழகாக மேட்ச் ஆகும். அதை கணக்கு வச்சு தான் நம்ம கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடினாங்க, வேறு எதுவும் மாற்றி ஆடலை. அப்போ கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் அழகாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் மட்டுமே தான் கொடுக்குறோம், வேறு எதுவும் கொடுக்கல. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நமக்கு 6 மணி ஷோவில் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்கள் அதிகமாக வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 103 அடிச்சிருக்காங்க. இந்த 103 கணக்கு வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள், அதாவது 1ஆம் நம்பர் 0 3 இந்த மாதிரி ஏதாவது நம்பர்கள் அடிக்கிறாங்களா, இல்லை போன ரிசல்ட்டில் கொடுக்கப்பட்ட நம்பர் 733 இல்லையா, அந்த மாதிரி 733லேருந்து ஏதாவது நம்பர் எடுத்து கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பார்க்கலாம். என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதை தகுந்த மாதிரி தான் வச்சு ப்ளே பண்ணுறோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தட், அருமையான ஒரு வின்னிங் கண்டிப்பாக வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நமக்கு 9ஆம் நம்பர் கொஞ்சம் அழகாக மேட்ச் ஆகுது. உங்களுக்கு ஏதாவது 9ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 9ஆம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. ஏன்னா 1க்கு 9ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். அதில் மாற்றமே கிடையாது. அப்படி வந்து விழுகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு எதுவும் கணக்கு நம்ம கொடுக்குறோங்கிறக்காக நீங்கள் வைக்க வேண்டாம். உங்கள் கணக்கில் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. இருந்தால் கூட நீங்கள் எடுத்துங்க. ஏன்னா நம்ம கொடுத்தங்கிறக்காக நீங்கள் வச்சு வீண் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம எப்போயுமே ஒரு நம்பரை கொண்டு வரோம் அப்படின்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் கொண்டு வருவோம். நீங்கள் நம்பி ப்ளே பண்ணால் அது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாமே தவிர, மேட்ச் ஆகாத நம்பர் நம்ம கொடுத்து நீங்கள் வைக்க வேண்டியது கிடையவே கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிஷின் சார்ட்டை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 நம்பர் கொடுக்குறேன். ஒரு நம்பராக இருந்தால் கூட நமக்கு உறுதியாக எந்த நம்பர் வருதுன்னு கொடுப்போம். நம்ம 2 நம்பர் கொடுக்குறோம். சரிங்களா? ஏ போர்டில் 2 நம்பர், பி போர்டில் 2 நம்பர். அதை கணக்கு வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு 9ஆம் நம்பராக இருக்கணும், அல்லது உங்களுக்கு 2ஆம் நம்பராக இருக்கணும். இந்த 2 நம்பருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எது வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. வந்தால் கூட எடுத்துங்க. ஏன்னா நமக்கு வந்து 1ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பரும், 1ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பரும் கட்டாயமாக மேட்ச் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி வரதுன்னா பார்த்துங்க. வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போர்டில் நமக்கு என்ன இருந்தது, 0 இருக்குது. 0 தான் நமக்கு இந்த நேற்று அடிக்கப்பட்ட நம்பரில் நமக்கு 0 1 மணிக்கு அடிக்கப்பட்ட நம்பரில் 0 கொடுத்துருக்காங்க. அப்போ 0 வச்சு பார்க்கும்போது அதிகமாக 0க்கு செட் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னா 6ஆம் நம்பர் தான். 6ஆம் நம்பரை தான் நம்ம கொடுக்குறோம். உங்கள் கணக்குலேயும் 6ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 6ஆம் நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா 0 வந்தாலே மேக்ஸிமம் 6ஆம் நம்பர் வந்துடும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி 0 வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 6ஆம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால தான் கொடுக்குறோம். உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 0. என்னங்க திரும்ப 0 கொடுக்குறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக 0 திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். பேசிக்காக திரும்ப ஏதாவது ஒரு நம்பர் ரிட்டன் அடிக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. பார்க்கலாமே. 1ஆம் நம்பரு 3ஆம் நம்பர் கண்டினியூ பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி ஏன்னா 733 அடுத்து 315, அதுலேருந்து மறுபடியும் 1ஆம் நம்பர் எடுத்து 135 அந்த மாதிரி கண்டினியூ பண்ணியிருக்காங்க. மறுபடியும் 0 எடுத்து மறுபடியும் ரிட்டன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி ஏதாவது ரிட்டன் அடிக்கிறாங்களா அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஆல் போர்டில் பொறுத்த வரைக்கும் 0வை கொஞ்சம் கன்ஃபார்மாக கொடுக்குறோம். ஆல் போர்டில் 0 வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற நம்பராக தான் கொடுக்குறோம். சரிங்க? அதே மாதிரி சி போர்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், சி போர்டில் வந்து ஒரு 5ஆம் நம்பர் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். 5ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இல்லைங்க திரும்ப 3க்கு 5 5க்கு 3ன்னு வருங்களா அப்படின்னா மேபி வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. 5ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 5ஆம் நம்பரும்
திரும்ப திரும்ப அந்த மாதிரி நம்பர்கள் அடிப்பாங்களா? ஆனால் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறோம். இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா டிஆரை பற்றி நம்பவே முடியாது, டக்குன்னு மாற்றிடுவாங்க, அதே மாதிரி அடிடுவாங்க. அந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கணக்கில் வந்துச்சுன்னா கூட திரும்ப வந்து 5 நம்பர் 3க்கு 5ங்கிற நம்பரும் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வச்ச நம்பருக்குள்ளேயே வச்சு ஆடுவாங்க. எப்பயுமே இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 4 ட்ரா 3 ட்ரான்னு வருது அப்படின்னா அவங்க வச்ச நம்பருக்குள்ளேயே வச்சு ஆடுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் மறுபடியும் நம்ம கொடுக்குறோம். அதாவது இந்த ஒரு நாளைக்கு 3 ட்ரா 4 ட்ரா வருதுன்னா அதில் ஏதாவது வச்ச நம்பரை திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டே இருப்பாங்க, தவிர மாற்ற மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இந்த கணக்கு வருதான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி 5ஆம் நம்பருக்கு அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 1ஆம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதா, மேட்ச் ஆகுதானுங்கிறதையும் பார்த்துங்க. 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 3க்கு 1ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். 3ஆம் நம்பருக்கு ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் ஆன நம்பர் எல்லாத்துலேயும் 3க்கு 1ங்கிற நம்பர் கட்டாயமாக வந்திருக்குது. அது மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி 3க்கு 1 அப்படிங்கிற நம்பர் கண்டிப்பாக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் 3க்கு 1ங்கிற நம்பர் கொடுக்குறோம். உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருது, மேட்ச் ஆகுதுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு வின்னிங்கான வாய்ப்பு தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம் இதில். அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரில் 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக வரணும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துங்க. அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 9ஆம் நம்பர் வருது. இதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 6ஆம் நம்பர் இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்க. அதே மாதிரி 8 மணியோடைய ஷோ பார்த்துடலாம். 8 மணிக்கு நம்ம வந்து எப்போயுமே 8 மணி ஷோ போடவே முடியறதில்லை நமக்கு. அதனால் 8 மணி ஷோ என்ன வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு கிடைக்கப்பட்ட நம்பர் நமக்கு என்னென்னா 177, அதே மாதிரி 51. செகண்டு வந்து 773, 15. சரிங்களா. இது தான் நமக்கு இருக்குது. இதை கணக்கில் வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். இது 8 மணி ஷோ. சரிங்களா. 8 மணி ஷோவுக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது. இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே கன்ஃபார்ம் நம்பராக தெரியுது. அதில் ஏதாவது வருதான்னு பாருங்கள். சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு 0க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. உங்களுக்கு அது ஏ போர்டு 0 வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். எதனாலங்க 0 வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் 3க்கு 0ன்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி நம்பர்கள் வருதான்னு பாருங்கள். ஏன்னா நமக்கு இங்கே வந்து பி போர்டில் 0 எடுத்தாங்கன்னா இங்கேயும் 0 எடுக்கணும்னு தான் எனக்கு கணக்கில் வருது. அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். 0 எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது. அதே மாதிரி உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏ போர்டில் 0, 7ங்கிற 2 நம்பருமே எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வருது. உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். வந்தால் எடுத்துங்க. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். 3ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. பி போர்டில் 1க்கு 3 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதே மாதிரி 4ஆம் நம்பர் 1க்கு 4 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் காமிக்குது. உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துங்க. அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா 032 இல்லை 035ங்கிற அந்த நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம். அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். 8 மணி ஷோவுக்கு இந்த மாதிரி தான் வருது. 035 அப்படி இல்லைன்னா 742 அப்படிங்கிற மாதிரி நமக்கு காமிக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது, கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க. ஏன்னா நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை நம்ம கொஞ்சம் பேஸாகவே வச்சு கொண்டு வந்திருக்கோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா 315 அப்படிங்கிறது 8 மணி ஷோவில் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர். 8 மணி ஷோவை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அதாவது 751, 315 அப்படிங்கிற நம்பர் கணக்கு வைக்கும்போது நமக்கு 735, 035 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் கணக்கில் வருது. ஏதாவது உங்களுக்கு மேட்ச் வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை கொடுக்கும்போது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறோம். சரிங்களா. அதே மாதிரி ஆல் போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னா எனக்கு 2ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது. 3ஆம் நம்பர், 7ஆம் நம்பர், 5ஆம் நம்பர் இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது, கணக்கில் வருதுன்னு நீங்கள் எடுங்க. அது போக கொஞ்சம் மிஷின் சார்ட்டி கொஞ்சம் ரெஃபர் பண்ணுறது நல்லாயிருக்கும். மிஷின் சார்ட் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம ஓரளவுக்கு பிடிச்சிட்டோம். அது போக ப்ளஸ் அங்கேயும் கிடச்சிது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.